தெய்வத்தால் அகலினும் முயற்சிதன் மெய்வருத்து கூலி தரும். மாவட்ட செயலாளர் சகோதரர் சிவா அவர்களே, அண்ணன் நாஞ்சல் சம்பத் அவர்களே, சகோதரர் லைலா மணி அவர்களே, டாக்டர் ஸ்மிருதி அவர்களே, அக்கா தேவிகா அவர்களே, என்னுடைய நண்பர்கள், சகோதர சகோதரிகள், அம்மாக்கள், பெரம்பூர் தொகுதியுடைய ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகத்துடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நான் வரும்போதே பார்த்தேன், பொதுவா தலைவர் தமிழகத்தின் முதல்வர் எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் பெரம்பூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரா அடுத்த மாதம் பதவியேற்பாரு. பெரம்பூர் தொகுதியில பதவியேற்ற கையோட முதலமைச்சருடைய பதவியேற்பையும் நடந்துரும். அப்படியே வரும்போதே பாக்குறேன், இங்க இருக்கக்கூடிய குடும்பமா பாக்குறேன். அப்புறம் மொட்டை மாடியில் இருக்க 10 வயசு பொண்ணு கட்சி மீட்டிங் அட்டென்ட் பண்ணதான் எங்க தலைவர் எப்பயோ ஜெயிச்சுட்டாருப்பா தம்பிங்களா. சும்மா அண்ணா பேரை சொல்லிக்கிட்டு, கலைஞர் பேரை, அப்பா பேரை சொல்லிக்கிட்டு, தாத்தா தாத்தா அப்பா மகன் பேரன்னு சொல்லிட்டு காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் இன்னும் 100 ஜென்மத்துக்கு நீங்க அரசியல் விட்டே இருக்க முடியாது. எங்க விதை போட்டிருக்காரு பாத்தீங்களா? பக்கத்துல யாரு இருக்கா பாருங்க, ஒரு பாட்டி அம்மா இருக்காங்க 70 வயசு. காம்பினேஷன் பாருங்க, 70 வயசு பாட்டி, 10 வயசு. எங்க தலைவர் போட்ட விதை இருக்கு, காசு கொடுத்து போடல. நேத்து கூட சொன்னாரு பாருங்க, நான் வீட்டுக்குள்ள போயிட்டு தான் கட்சியே ஆரம்பிச்சேன். எல்லா அம்மாக்களும் முடிவு பண்ணிட்டாங்க தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு. அப்ப என்னெல்லாம் தொல்லை கொடுப்பாங்க இன்னுமேட்டு. நாமினேஷன் டே அன்னைக்கு தலைவரோட நாமினேஷனை அந்த பக்கம் சுயேட்சைன்னு சொல்லிட்டு திமுக ஒரு 30 அட்வொகேட் இங்க பெரம்பூர்ல அங்க நிப்பாட்டுறாங்க. அன்னைக்கு கொஞ்சம் தேவையாக நான் அனுப்பாம விட்டேன், உள்ள ஒரு ஏஜென்ட்டா அமைச்சிருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன். நம்ம சிவா கொஞ்சம் பொறுமையா அமைதியா எல்லாத்துக்கிட்டையும் என்னன்னு கேட்பாரு. ரொம்ப நல்லவர், ஆனா சம்பவம் சைலண்டா செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா நாமினேஷனுக்குள்ள நம்ம அக்கா ஒரு ஏஜென்டா அமைச்சிருக்கணும், அனுப்பிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும். அதுல சொல்றாங்க, கொஞ்ச நாள் பெரம்பூர் தொகுதியை நிப்பாட்டி வச்சுட்டாங்க நம்ம நாமினேஷன் அப்ளிகேஷன். அத சொல்றாங்க, சொத்தை காமிக்கலையா சரியா. முக ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு 10,000 ரூபாய் தான் அக்கௌண்ட்ல இருக்கா. டேய் பிட் பாக்கெட் திருடுறவங்க கூட 20,000 ரூபாய் வச்சிருப்பான்டா. நீ நாட்டையே திருடி இருக்கடா. வேணாம், கோவம் வந்தா அப்புறம் கோவப்படுறாரு ஆதவர்ஜனான்னு சொல்லுவாங்க. அப்புறம் அண்ணன் கேட்பாரு, பிட் பாக்கெட் திருடுறவங்க கூட 20,000 ரூபாய் அக்கௌண்ட்ல வச்சிருப்பான். நாட்டையே அவங்க அப்பா காலத்துல இருந்து திருடி திருவாரூர்ல இருந்து வரும்போது எவ்வளவு வச்சிருந்தாங்க. அம்மா ஜெயலலிதா சொல்லுவாங்க, அதை நம்ம சொல்ல வேணாம், விட்டுருங்க. இன்னைக்கு செனட் ஆஃப் ரோட்ல வீடு வச்சுக்கிட்டு இங்க இருக்க முதலமைச்சருக்கு வியாசார் பள்ளி இருக்க பிரச்சனை தெரியுமா? கலைஞர் அவர்கள் முதலமைச்சரா இருந்தாரு, மழை பெஞ்சா வேட்டி கட்டிட்டு இங்க வந்துருவாரு வியாசாரிப்படி பக்கம். அடுத்தது பையனை மேயர் ஆக்குனாரு, சிங்கப்பூர் மாதிரி ஆக்குறேன்னு சிங்கப்பூர் போனாரு. ஆனா சிங்கப்பூரா இருக்கு, இன்னும் வியாசார்பாடியா தான் இருக்கு, பெரம்பூரா தான் இருக்கு. சரி, அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தரை அமுச்சு விட்டுருக்காரு எம்எல்ஏன்னு. பாவம், தைரியம் இருந்தா உங்க பையன் உதயநிதி தானே இங்க நிப்பாட்டி இருக்கணும். போட்டி காலம் சூப்பரா இருக்கும்ல. களத்துல விஜய் அவர்கள் இல்ல, அவரு நடிகரு, அவருக்கு மக்கள் செல்வாக்கு இல்லன்னா தைரியம் இருந்தா முக ஸ்டாலின் ஐயா பெரம்பூர்ல தான் பையனை தானே அமைச்சிருக்கணும். தம்பி நம்ம எதிர்க்க ஒருத்தர் வந்துட்டாரு, நீங்க தான் அடுத்த முதலமைச்சரு, போய் தைரியமா பெரம்பூர்ல நின்னு
ஜெயிச்சுட்டு பாப்பான்னு சொல்லியிருக்கலாம்ல. அவங்க தாத்தா காலத்து தொகுதியில போய் நின்றுட்டாரு. ஏன் பெரம்பூர் வந்தா உதயநிதியை டெபாசிட் வாங்க மாட்டாரு, அது தெரியும் எல்லாத்துக்கும். என்ன என்ன பெரம்பூர் மக்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு. அப்படி நாமினேஷன்ல பிரச்சனை பண்ணி அது தாக்கல் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்ச உடனே சிவா சாருக்கு அடிச்சேன், அண்ணே வாங்க தலைவர் தமிழ்நாடு முழுசும் அன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. திருநெல்வேலி போனாரு, தூத்துக்குடி போனாரு. அங்க இருக்க கடல் எல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டாங்க மக்கள் கூட்டத்துல. அதாவது முடக்க பாக்குறாங்களா டிவி சேனல்ல, திடீர்னு அந்த கூட்டத்தை காமிக்கலாம். ஆனா அடுத்த நாள் பார்த்தா நேஷனல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க. இந்தியா டுடே, டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாம் இங்கிலீஷ்ல ஓடிட்டு இருக்கு, சோசியல் மீடியால ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் சேனல் எடுத்துட்டாங்க. ஆஹா, முக ஸ்டாலின் ஐயா கூப்பிட்டாரு, பேக்கேஜ் கொடுத்தாரு, மாசம் இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் 15 கோடி 10 கோடி பேக்கேஜ் கொடுத்து காமிக்க வேணாம்னு சொன்னாரு. ஆனா காமிக்க முடியல. ஏன்? நீங்க காமிக்கலன்னா மக்கள் உங்க சேனலை தூக்கி எறிஞ்சிருவாங்க, அவ்வளவுதான். அப்ப இங்கிலீஷ் சேனல்ல டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன டிபேட் போகுதுன்னா, என்கிட்டே கேட்டாங்க ஒரு இங்கிலீஷ் சேனல்ல, ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிக்க போது 10% தாண்டாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நடுவில் என்ன பண்ணாங்க, 20% தாண்டிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப கொஞ்ச நாளுக்கு ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி 25% தாண்டிருச்சு. அவர் திமுக அதிமுக களத்திலே கிடையாது, திமுக டிவிகே டிஎம்கேன்னு ஒரு அரசியல உருவாங்கிட்டாரு அவரு அப்படின்னு ஒரு அரசியல பேசிட்டு எம்எல்ஏ எல்லாம் போட முடியுமா 234 தொகுதிக்கு அப்படின்னு கேட்டாங்க. 234 தொகுதியில ஒருத்தனை விலைக்கு வாங்க முடியல. ஒருத்தன் துரோகி மாட்டிக்கிட்டான் ஒரு தொகுதியில, விட்டுருங்க அவனை பாத்துக்குவோம். அப்ப 233 பேர் இன்னைக்கு வேட்பாளர்கள். ஒரு சாமானியனா நம்ம பக்கத்துல ராயபுரத்துல ஒரு ஆட்டோக்கார ஓட்டுநர் என் கூட 20 வருஷம் இருந்ததுக்காக வேட்பாளர் ஆகியிருக்காரு. ஆனா உங்க தகுதி என்ன, திமுகல 25 கோடி செலவு பண்ணியா, 20 கோடி செலவு பண்ணியா, இல்ல என் மகனுக்கு எவ்வளவு காசு கொடுப்ப, சீட்டை வித்துட்டு எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க. அதனாலதான் இங்க இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் அவங்க ஃபேமிலிக்கும் காசையும் கொடுத்துட்டு இங்க ஜெயிச்ச பிறகு ரோடு கான்ட்ராக்டை தவிர, கமிஷனை தவிர, உள்ளாட்சி இருக்கிற ஊழலை தவிர வெளியே வரதே கிடையாது. நம்மளுடைய அண்ணன் ஆர்டி சேகர் எங்க போவார் தெரியுமா, நேரா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் போவார். அண்ணன் 5% கமிஷன், 25% ஃபேமிலிக்கு. அண்ணன் டிரைனேஜ் எனக்கு 5% கமிஷன், 25% ஃபேமிலிக்கு. இதுதான் 5 வருஷமா வேலை. கவர்மெண்ட் ஆபீஸுக்குள்ள போய் கமிஷன் வாங்குறது மட்டும்தான் வேலை. ஆனா மக்களோட வீட்டுக்கு போனாரா, போல. ஆனா இப்ப கேள்விப்பட்டேன், நேத்துல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காராம். வீட்டுக்குள்ள போகும்போது நினைச்சுக்கிறாங்க, டக்குன்னு கதவை தந்த அந்த குழந்தை சொல்லுது, அம்மா தீய சக்தி வந்துட்டாங்கம்மான்னு ஒரு குழந்தை சொல்லுது. என்ன, ஏன்னா மக்கள் பார்த்ததே இல்லையே, அந்த குழந்தை பார்த்ததே இல்லையே, அந்த குழந்தையே கதவை மூடிடுது. எவ்வளவு 10 வயசு அரசியல் தெரியுது. நேத்து கூட சமூக வலைத்தளத்துல பார்த்திருப்பீங்க, ஒரு குழந்தை எங்க விருங்கம்பாக்கத்துல தான் நினைக்கிறேன், ஒரு குழந்தை ஜம்முன்னு பைக்ல உட்காந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிற எம்எல்ஏ கேண்டிடேட் போய் துண்டு போட போறாரு. என்ன துண்டு? டிஎம்கே துண்டு. அந்த பையன் சொல்றான், 10 வயசு பையன், நான் டிவிக்கு 10 வயசு குழந்தை பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு டிவிக்கு அரசியல் பேசிட்டு இருக்குப்பா. இது அண்ணா எம்ஜிஆர் உருவாக்கினது 50 வருஷம் கழிச்சு எங்க தலைவர் உருவாக்கி இருக்காரு. இதுதான் மாற்றம். அதுக்கு பாருங்க, திமுக காரனுடைய எம்எல்ஏ கேண்டிடேட் பாருங்க, நானும் நீனும் போட்டி வச்சுக்கலாமா, நான் பேசுறேன் திமுக பத்தி, நீ டிவிகே பத்தி பேசு, நீங்க ஜெயிச்சுட்டேன்னா துண்டை மாத்திக்கிறேன்னு. திமுக எம்எல்ஏ கேண்டோட நிலைமைய பாத்தீங்களா, யாரு கூட போட்டி போட்டு இருக்காங்க கேட்டா நமக்கு அரசியல் தெரியாதுங்கிறாங்க. வரும்போதே ஒரு நல்ல செய்தி, நான் வரும்போதே அப்படி சுத்தி முத்தி பார்த்தேன், வெள்ளிவாக்கத்துல பாட்டில் உடைச்சாங்க. அக்காக்கெல்லாம் பத்திரமா இருக்காங்களா, இல்ல என் மண்டை யாராவது டார்கெட் வச்சிட்டு இருக்காங்களா, இல்ல சிவா வச்சிட்டு இருக்காங்களான்னு. ஆனா வரும்போது ஒரு நியூஸ், நம்ம சிட்டி கமிஷனர் மிஸ்டர் அருண் அவர்களை மாற்றப்பட்டார். போடு தெரிஞ்சிருச்சு. யார் யாரெல்லாம் திமுக குடும்பத்துக்கு விசுவாசமா இருந்தாங்களோ, முதலமைச்சர் அண்ணன் வர போறாரு, போலீஸ்ல அட்டென்ஷன் ஆயிட்டாங்க இன்னைக்கு. அப்புறம் தான் பார்த்தேன், மொட்டை மாடல நம்ம ஒரு அண்ணன், போலீஸ் அண்ணன் வணக்கம் தேங்க்யூண்ண. அப்புறம் இந்த பக்கம் லெப்ட்ல ஒரு போலீஸ் அண்ணன் மாடியுமே கண்காணிச்சிட்டு இருக்காங்க. பாட்டில் வராது, நம்ம இப்ப என்ன வேணா பேசலாம், பழைய முதலமைச்சரை பத்தி என்ன வேணா பேசிக்கலாம், பாட்டில் அடிச்சாலும் பிரச்சனை இல்ல, ரத்தம் வாங்கிட்டே நம்ம பேசுவோம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப டக்குன்னு ஏன் காவல்துறை கரெக்டா இருக்குன்னா, நம்ம போய் தேர்தல் கமிஷன் சொன்னோம், எல்லாம் பக்காவா
எங்க வர வேண்டியது? அங்க வில்லிவாக்க வந்து டி நகர் போக வேண்டியது. 3 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்துட்டு திடீர்னு முக ஸ்டாலின் ஐயா சிட்டி கமிஷனுக்கு போன் பண்ணி இல்ல அவருக்கு 1 மணி நேரம் கொடு, அவர் வந்து சேரவே முடியாது, வந்து சேர்ந்துட்டா உங்க டைம் முடிஞ்சிச்சு, நீ கிளம்பிடு. இந்த காவல்துறை வச்சுக்கிட்டு எப்படி அரசியல் செய்ய முடியும்? நேர்மையான அதிகாரின்னு கேட்டோம். டிஜிபிய மாத்தினாங்க, கமிஷன் எல்லா கமிஷனும் மாத்தினாங்க, சீஃப் செக்ரட்டரிய மாத்தினாங்க, இன்னைக்கு கமிஷனரை மாத்திட்டாங்க. இன்னும் ஒரே மாசம் தான் நேர்மையான அதிகாரிகள் மக்கள் பாதுகாப்பையும் பெண்கள் பாதுகாப்பையும் உருவாக்குவாங்க. இது வரைக்கும் உருவான அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க. முதலமைச்சர் குடும்பத்தோட விசுவாசிகளா இருந்தாங்க. டிரான்ஸ்பர் வேணா யாரு கொடுப்பா? யாரு கொடுப்பா? முக ஸ்டாலினுடைய சபரீஷன் வீட்டுக்கு போன சபரீஷன் யாரு? கான்ஸ்டிடியூஷனால தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? தைரியம் இருந்தா எம்எல்ஏ நின்னு மகன நீ மினிஸ்டர் ஆயிட்டு ஆர்டர் போடுறா நீ பாப்போம். உங்க மாமாவுடைய ஐடென்டி வச்சுக்கிட்டு கமிஷனரை மிரட்டுறது, டிஜிபியை மிரட்டுறது, உனக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? நான் கேக்குறேன். நான் ஒரு நல்ல அதிகாரியோட எங்க பெரியம்மா தளபதி ஐபிஎஸ் அவங்க வீட்டுல இருந்து வளர்ந்தவன். எனக்கு தெரியும், ஒரு காவல்துறை அதிகாரியை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரோ ஒரு அமைச்சரோ தான் மட்டும்தான் வந்து கட்டளையிடுமே தவிர இந்த பின்புல் வசந்த கிச்சன் பாலிடிக்ஸ் வந்து அதிகாரத்துல எடுக்கவே கூடாது. இதுதான் இந்த குடும்பத்தோட மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் உதயநிதியோட நண்பர்கள் இவங்கெல்லாம் எஸ்பியை டிரான்ஸ்பர் பண்றது, இதுதான் தமிழக காவல்துறை. ஏன் தமிழக காவல்துறை செயலிழந்து போச்சு? இந்த குடும்பத்துடைய நண்பர்களும் மருமகன்களும் ஒரு டிஜிபி அப்பாயின்மெண்ட் பண்றது, கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்றது, எந்த விதமான ஒரு ஒரு மரியாதை கூட கிடையாது. ஒரு காவல்துறை கொடுத்ததே கிடையாது. அப்ப எங்க பெண்கள் பாதுகாப்பு உருவாக்கப்படும்? உருவாக்க முடியாது. தூத்துக்குடியில 12ஆம் கிளாஸ் பொண்ணு கழிவறைக்காக போனாங்க. தூத்துக்குடியில வில்லேஜ்ல கழிவறை இல்லைங்கிறது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியுமா? இல்ல அவன் குடும்பத்துக்கு தெரியுமா? அதனாலதான் நாங்க கோவப்படுறோம். அதனாலதான் நாங்க உண்மையை கேட்கிறோம். வேற எந்த கூட்டணி கட்சி இதை பத்தி பேசவே இல்லை. எங்க தலைவர் பேசினாரு, நாங்க போராடணும், ஏன் அவங்க வீட்டுக்கு போனோம். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, என் பொண்ணு என் வீட்டுல வந்து டாய்லெட் இல்ல, அதனாலதான் வந்து நான் 50 மீட்டர் தள்ளி போனேன். 6 மணிக்கு ஈவினிங் ஒரு கழிவறை ஒரு கழிவறை சொந்த வீட்டுல இல்ல. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா திராவிட 2.0 பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வீடு மட்டும் எப்படி இருக்கும்? அப்பதான் என் தலைவர் சார், என் வீடு நீலாங்கரையில, நான் நல்ல வீட்டுல இருக்கேன், என் குழந்தைங்க இந்த மாதிரி இருக்கேங்கிறத அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு. வேற எதுக்காக ஆரம்பிக்கல. பார்த்து 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 சலிச்சு போயிட்டார். எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில உச்சபட்ச பொறுப்பிலையும் அதிகாரத்திலையும் அன்பு பணபலத்திலையும் ஒரு புகழையும் உச்சபட்ச புகழையும் இருந்து தூக்கி போட்டு வரக்கூடிய துணிவு யாருக்காச்சும் இருக்கா? யாருக்காச்சும் இருக்குமா? எந்த நடிகருக்காச்சும் இருந்திருக்கா இது வரைக்கும்? ஆனா திமுக என்ன செஞ்சுச்சு? ஜெயிச்சு வந்த பிறகு ரெட் ஜெயின்ங்கிற நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ரெட் ஜெயின் 2021 எவ்வளவு லாபம் பார்த்தாங்க? எத்தனை படத்தை ரிலீஸ் பண்ணாங்க? அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது வார படத்தை ரிலீஸ் பண்ணாங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 52 வாரம் ஒவ்வொரு சனிக்கிழமை தியேட்டருக்கு போய் பாருங்க. ரெட் ஜெயின் படம் தான் நீங்க பார்க்க முடியும். எல்லா நடிகர்களும் நடிகைகளும் கண்ட்ரோல் பண்ணி பணத்தை கொடுத்து நிப்பாட்டுறது இந்த ஊழல் நிறுவனம். அந்த ஊழல் நிறுவனம் இப்ப என்ன பண்ணிருக்குன்னா, தமிழக வரலாற்றுல மக்கள் தக்க பாடம் கொடுப்பாங்க. உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா? ஆட்சியில் இருக்கும் பொழுது பெட்டியை பிடிக்கிட்டு ஓடிட்டாங்க தியேட்டர் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி. அது அந்த காலம். இந்த காலம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? ஒருத்தரை அழிக்கணும், ஒருத்தரை ஒழிக்கணும் அப்படின்னு யாரு எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அதே ஆயுதத்துல அழிஞ்சு போவான். நான் திருப்பியும் சொல்றேன், எங்க அண்ணன் விஜயனுடைய நீங்க வந்து எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கறீங்கன்னா, தமிழ்நாடு முழுசு சுற்றுப்பயணம் போகும்போது திருவாரூர் போகும்போது சேலஞ்ச் பண்ணாரு, என்ன எவ்வளவு அழுத்தினாலும் நான் திருப்பி மக்களுக்காக நிப்பன்னு சொன்னாரு. அப்ப கரூரை உருவாக்குனாங்க செந்தில் பாலாஜி வச்சு. ஒவ்வொரு தாட்டியும் திமுக குடும்பத்தை வந்து அவர் எதிர்த்து நிற்கும் போதெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை திருநெல்வேலியில் அண்ணன் பேசியிருப்பாரு. தன்னுடைய சுத்திரங்களை வச்சு என்ன மாதிரி விமர்சனங்களை உருவாக்குனாங்க. கடைசியில திருநெல்வேலி தூத்துக்குடியோட ப்ரோக்ராம் மக்கள் அலைய பார்த்த உடனே ஐயா முக ஸ்டாலினுக்கு தூக்கம் வரல. உடனே ரெட் ஜெயிண்ட், உடனே ஒட்டுமொத்த தியேட்டர்ஸ் எல்லா கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? நம்மளுடைய ரெட் ஜெயிண்ட் இருக்க உதயநிதி, அவர் பையன் 20 வயசு தான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அப்ப இன்பநிதி கூப்பிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணு, லீக் பண்ணு,
எவ்வளவு அநியாயம். 2 வருஷம் 30 வருஷம் உழைப்போட கடைசி படம், அவருடைய சொந்த உழைப்பு, சொந்த வேர்வை, ரத்தம். ஆனா ஒன்றிய அரசா இருக்கக்கூடியவங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடல. சேர்ந்துகிட்டது யாரு? இதுக்கு ஆதாரம் இருக்கு. அவங்க படம் பராசக்தி ரிலீஸ் ஆச்சா இல்லையா? திமுக பிஜேபி எதுக்குறதா இருந்தா அவங்க படத்தை சர்டிபிகேட் நிப்பாட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ? இந்த நீதியை நீங்க கேளுங்க மக்கள் கிட்ட. நம்ம பிஜேபி கூட இருக்கணும்னு பொய்யா சொல்றாங்களே திமுக, எவ்வளவு நேரம் அவங்க சர்டிபிகேட் நிப்பாட்டுறதுக்கு? இது வரைக்கும் எந்த உண்மை தகவலும் கிடையாது. ஜனநாயகன் படத்தை ஏன் சென்சார் போர்டு நிப்பாட்டணும்? உயர் நீதிமன்றத்துல மாண்புமிகு உயர் நீதிமன்ற நீதிபதி சொல்றாங்க, படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுங்கிறாங்க. ஆனா 2 மணி நேரத்துல ஒன்றிய அரசு போய் ஆர்டர் வாங்குது. இது வரைக்கும் உயர் நீதிமன்றத்துல இவ்வளவு ஸ்பீடா போய் பேசி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆர்குமெண்ட் பண்ணதா வரலாறே கிடையாது. அப்ப நம்ம எவ்வளவு அழுத்தத்துக்கு இருக்கோம். ஒரு தலைவர் நல்லது செய்யறதுக்காக தன்னுடைய எல்லாத்தையும் தூக்கி போட்டு மக்களுக்காக நிக்கும் பொழுது ஏன் அவருக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க? ஏன்னா அதிமுக வலுவிழந்து அவங்க 3வது இடத்துக்கு போய் ஒரு எதிரியே கிடையாது. அவங்களுக்கு ஒரே வலிமையான எதிரி யார் தெரியுமா? நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள். என்னடா ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுக்குது, பிஜேபி மிரட்டுது, ஆனா அவர் கூட்டணி வைக்கல. எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்களே, நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, அன்ப்ரூவன், நீங்க யாருன்னு காமிங்க. அதனாலதான் டிக்ளேர் பண்ண 234 தொகுதி நான் தனியா நின்று காமிக்கிறேன் பாரு. அப்ப இன்னைக்கு வேட்பாளர்கள் போயிட்டு இருக்காங்க. அந்த வேட்பாளர்கள் பார்த்திருக்கீங்களா? நாமினேஷன் போது 5000 பேர் பொதுமக்கள் கூட போயிட்டு இருக்காங்க. ₹1 செலவு பண்ணல. நான் பிரச்சாரத்துக்கு நேத்து பெரம்பூர் தொகுதியில நேத்து காலையில ஃபுல்லா நடந்தேன். ஒவ்வொரு வீட்லயும் குடும்பமா வெளியே வராங்க. தமிழக மக்களே, திமுக மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கடைசி நம்பிக்கை 10,000 ரூபாய் ஓட்டு கொடுக்கிறது பெரம்பூர்ல, அவ்வளவுதான். அதை வாங்கிக்கிட்டு நம்ம ஒன்னே ஒண்ணு கொடுப்போம் மக்களுக்கு. என்ன தெரியுமா? ₹2 விசில வீட்டுல போய் கொடுத்துருங்க. ₹2 விசில் போதும். 10,000 ரூபாயா ₹2 விசிலா? அவன் கொடுத்துட்டு போகும்போது ஒரு விசில் அந்த வீட்டுல இருந்து அடிச்சா முடிஞ்சிச்சு, சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு. வேற எதுவுமே பேச வேணாம். திமுக பத்தி எதுவுமே பேச வேணாம். 10,000 ரூபாய் இங்க, அடுத்து வில்லிவாக்கம் 10,000 ரூபாய். வில்லிவாக்கத்துல ஃபர்ஸ்ட் மருமகன் சபரீஷ் வந்துட்டாரு. இல்ல நாங்கெல்லாம் ஜெயிப்போம், விஜய் அவர்கள்லாம் போட்டியே இல்ல. தம்பி நீ யாரு? நான் கேக்குறேன், நீ யாரு? எம்.கே. ஸ்டாலின், எம்.கே.எஸ் இனிஷியல் எடுத்த நீ யாரு? ரோட்ல வாயில வந்ததை விட்டுருங்க, எனக்கு ஏதோ வருது, யாருன்னு கூட தெரியாதியா உன்ன? நாங்கெல்லாம் நின்னு மக்கள் கிட்ட நின்னு 10 மணி நேரம் 15 மணி நேரம் வேர்வை சிந்தி மக்கள் நின்றுட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனை ரோட்ல நிக்கிறோம், அட்டி வாங்குறோம். எங்களுக்கு எதிராக கரூர்ல எங்க மக்களை நீங்க கொன்னாலும் நாங்க தைரியமா நிக்கிறோம். ஒன்றிய அரசு பிரச்சனை பண்ணாலும் நாங்க தைரியமா நிக்கிறோம். ஆனா நீ கூட்டு சதி. டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை ஒரு 100 கோடி ரூபாய் ஊழல் கேஸ்ல உண்டு இல்லைனாக்கி 8 மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணாங்க. 100 கோடி ரூபாய் குற்றச்சாட்டு. இங்க குற்றச்சாட்டா இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் நேருவா 2000 கோடி, செந்தில் பாலாஜி போயிருச்சு, அது நம்பரே கிடையாது. இந்த பணம் மொத்த பணம் எங்க போகுது? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய சபரீஷன், இன்னொன்னு உதயநிதி, 50-50 பிரிச்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய 5 அமைச்சர்கள் தான் கூட இருப்பாங்க. ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, அவரெல்லாம் இல்லப்பா, சீன்ல இல்ல, விட்டுருங்க. அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. அவரு எல்லாம் இப்ப அப்படியே அன்னைக்கு பாருங்க, டக்குன்னு பேட்டி கொடுக்கும். அது வரைக்கும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் அதெல்லாம் யாருப்பா களத்திலே இல்ல. அன்னைக்கு பேட்டி கேட்கறாங்க, டக்குன்னு மைக் கொடுக்கும்போது, ஏங்க சென்னையில திமுகவுக்கும் அதிமுக தாங்க சண்டை, ஏங்க டிவிக்கே பத்தி பேசிட்டு இருக்கீங்க? பயம் வந்துருச்சுல்ல. இதுக்குதான் வச்சுக்க கூடாது. அண்ணன் விஜய் மேல அண்ணன் விஜய் அண்ணன் மேல வச்சுக்கிட்டா, விஜய தொட்டா அவ்வளவுதான். சோ சேகர் பாபு நார்த் மெட்ராஸ் அவுட். எங்க வில்லிவாக்கத்துல ஆதவர்ஜனா ஒட்டுமொத்த நார்த் மெட்ராஸ்ல சென்னைக்கே முகமா மாறிட்டாரு அண்ணன் விஜய் அண்ணன். ஒட்டுமொத்த சென்னை வாஷ் அவுட். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இன்னைக்கு 14 தொகுதி 13-14 தொகுதி லீடிங்ல இருக்கும். இன்னைக்கு திமுகவுடைய எங்கேயாச்சும் பிரச்சாரத்தை பண்ணி பாத்திருக்கீங்களா? 21 எப்படி பிரச்சாரம் நடக்கும்? எங்க பார்த்தாலும் தெரிவாங்க. ஆனா இங்க எங்க பார்த்தாலும் இல்ல. ஏன் தெரியுமா? கதவு மூட்டாங்க. வீட்டுக்குள்ள போனா பார்க்கும்போது ஒரு முறை வருது. ஏன்? நம்ம ஊர் எம்எல்ஏ காணும் 5 வருஷமா. இப்ப நான் தண்ணி கொடுக்கறேன், வீடு கொடுக்கறேன், ரோடு போறேன்னா முடியுமா? முடியாது. ஆனால் எங்க அண்ணன் வந்தா இது எல்லாத்தையும் செய்வார்.
இது எல்லாத்தையும் செய்வார். உடனே ஒரு கேள்வி சிவா அண்ணனை பார்த்து கேட்டாராம், இல்ல உங்க தலைவர் விஜய் அண்ணன் வந்து பார்க்கவே முடியாது, அவர் வந்து அங்க இருப்பாரு, ரொம்ப பிஸி. ஐயா, இந்த தேர்தல் கமிஷன் பர்மிஷன் கொடுத்தோன்னே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரும் நடந்துகிட்டு சைக்கிள் போயிட்டு இருக்காரு. இத்தனை நாள் நீ முடக்கிட்டு இருந்த, அந்த சைக்கிள் போலான்னு பார்த்தா கூட விடமாட்டேங்கிறாங்க, அவர் இப்படி தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. எங்களுடைய பிரச்சனை வரக்கூடாதுன்னு இல்ல, இந்த காவல்துறை இது வரைக்கும் நேர்மையா இருந்ததில்லை. அப்ப ஒரு எம்எல்ஏ வரும் பொழுது எங்க கிட்ட அண்ணன் சொன்னாரு, எம்எல்ஏ ஆபீஸ ஒரு பெரிய ஆபீஸா போடுங்க, ஒவ்வொரு மாதமும் மக்களுடைய குறையை தனிப்பட்ட முறையில் என் தொகுதியில கேட்பேன்னு சொல்லியிருக்காரு எங்க அண்ணன். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. பெரம்பூர் தொகுதிய ஒரு மாடலா மாத்தார், வியாசார்பாடி சேரிங்கிறதே இருக்காது. இத்தனை ஸ்லம்ஸ் கிளியர் போர்டு 50 வருஷமா உருட்டிட்டு இருக்காங்க. எல்லா வீடுகளும் புனரமைக்கப்பட்டு ஒரு நல்ல வசதியான வீடா மாத்துவார். எல்லா இடத்திலும் குழாய்க்கு தண்ணீர் கொடுப்பார். எல்லா வீட்டுக்கும் முதல்ல குழாயில தண்ணி கொடுக்கணும். இந்த வாட்டர் டேங்க் வாங்கி 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 காலம் உள்ள போயிருச்சு. அப்ப ஒரு தண்ணி கூட கேன வாட்டர் வாங்கி எத்தனை காலம் நம்ம செலவு பண்ணிட்டு இருப்போம். டெல்லி எல்லாம் போனீங்கன்னா எல்லா வீட்டிலும் குழாய் இருக்கும். அந்த மாதிரி வீட்டுக்கு வீட்டுக்கு குடி தண்ணீர் குழாயில கிடைக்கணும். நல்ல ரோடு இருக்கணும். தண்ணி வந்தா, மழை கால தண்ணி வந்தா கழிவு நீரும் குடிநீரும் கலக்க கூடாது. இந்த இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா, மு.க. ஸ்டாலினுடைய மருமகனுக்கோ மகனுக்கோ இல்ல பேரனுக்கோ மழை வந்தா கழிவு நீரோட மஞ்சள் கலர் தண்ணி வருது இவங்களுக்கு தான் தெரியுமா? என்னைக்காச்சும் அப்படி ஒரு ஸ்மெல் பார்த்திருப்பாங்களா? ஆனால் எங்க அண்ணன் வறுமையிலிருந்தா மேல வந்திருக்கிறார். அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க. வறுமைனா எங்க அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். அப்ப இந்த பெரம்பூர் தொகுதி மக்கள் எங்க பார்த்தாலும் தெரியாத பல எம்எல்ஏ இருக்காரு, அவரெல்லாம் மறந்துருங்க. நம்மளுடைய சேவை என்னன்னா, பூத்து பூத்தா வீடு வீடா நம்ம எல்லாரும் போகணும். போயிட்டு விசில கொடுத்துட்டு எங்க அண்ணன் உங்களோட எப்பயும் இருப்பாரு, தமிழ்நாட்டுடைய ஒரு மாடல் தொகுதியா மாறுங்கிறத ஒரு உறுதி கொடுப்போம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த ரெட் ஜெயின் நிறுவனம் எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, ஜனநாயகன் படத்தை லீக் பண்ணி அவரை மனசை உடையிற அளவுக்கு அவரை அளவைக்கணும். அவர் எப்ப பார்த்தாலும் அவர் கண்ணீர் சிந்தணும். எத்தனை இடத்துல தஞ்சாவூர்ல நின்று திடீர்னு கண் கலங்கிட்டாரு. எவ்வளவு அழுத்தம், எவ்வளவு அவதூறு. 200 பேர் 300 பேர் காசை கொடுத்து யூடியூப்ல திட்டுறது, டிவில திட்டுறது. என்ன செஞ்சார் நீங்க கேளுங்க. நீங்களுக்கு நீதி வேணும். என்ன செஞ்சார்? அவரே தப்பு செஞ்சாரா? வாழ்க்கையில எந்த விதமான ப்ரொஃபஷனல்ஸ், ஒரு டாக்டர் 5 லட்சம் ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு டக்குன்னு அரசியல் வருவாங்களா? ரொம்ப கஷ்டம். அந்த வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்ல போய் நின்னுக்கிட்டு, டெல்லியில போய் சிபிஐல போய் நின்னுக்கிட்டு, அன்னைக்கு மலேசியால பாக்குறமே எத்தனை லட்சம் பேர் வந்து நிக்கிறாங்க. ஒரு மலேசியன் கவர்மெண்ட் அவர் எப்படி கூட்டிட்டு போய் காமிக்குது? அந்த மாதிரி ஒரு புகழோட உச்சத்துல இருந்துட்டு எல்லாம் தூக்கி போட்டு இன்னைக்கு ரோட்ல வந்து நிக்கிறாருன்னா, 20 வருஷமா அவருக்கு ஒரு மனசுல ஒரு உறுதி இருக்கு. தாய்மார்களுடைய கண்ணீரை துடைக்கணும். பெரம்பூர்ல எங்க பார்த்தாலும் ட்ரக்ஸ் கல்ச்சர் இருக்கு. ஒவ்வொரு குழந்தையும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குடி 25,000 ரூபாய், 25,000 கோடி வந்து 2021 டாஸ்மார்க் உடைய சேல்ஸ் இருந்துச்சு. அப்ப என்ன சொன்னார் மு.க. ஸ்டாலின் அவர்கள்? நான் வந்தா படிப்படியா ஒட்டுமொத்தமா மதுவை வந்து ஒழிச்சிருவேன். ஆனால் இன்னைக்கு எத்தனை ஆயிரம் கோடி? 60,000 கோடி ரூபாய் சேல்ஸ் இருக்கு. இன்னைக்கு போன கவர்மெண்டோட கிட்டத்தட்ட 2-3 மடங்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதோட பாதிப்பு யாருக்கிட்ட இருக்கு? தமிழக பெண்கள் கிட்ட இருக்கு. தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு ஏன் தெரியுமா இல்ல? ட்ரக்ஸ் எடுக்கிறவனும், தண்ணி அடிக்கிறவங்களும், மது எடுக்கிறவங்களும் எடுத்த உடனே பெண்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருப்பாங்க. பாலியல் பாதுகாப்பை அதிகமா உருவாக்குவாங்க. இது வரைக்கும் அது ஆணவங்கள்லாம் குற்றவாளிகளை பாருங்க, இது 2த்துல பழக்கத்துல இருந்திருப்பாங்க. அப்ப தமிழர்களுடைய பெண்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்குன்னா, இந்த ட்ரக்ஸையும் கஞ்சாவையும் மதுவையும் ஒழிக்கிறதுல தான் இருக்கு அதிகமா. ஆனா அதுக்கான ஏதாச்சும் பணிகள் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் தட்டி கேட்கும் போது எங்க அண்ணன் ஜனநாயகன் படத்தை இன்னைக்கு ஒரு இல்லீகலா ரிலீஸ் பண்ணிட்டு, இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரி, இந்தியாவுடைய சினிமா இண்டஸ்ட்ரி இந்த வரலாற்றிலே நடந்தது இல்ல. எழுதி வச்சுக்கோங்க, வரலாற்றிலே நடந்தது இல்ல. அந்த காலத்துல கலைஞர் பெட்டியை தூக்கிட்டு ஓடார். உலகம் சுற்றும் வாலிபன் பெட்டியை தூக்கிட்டு ஓடினாங்க, ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு. அந்த பயம் உங்ககிட்ட கவர்மெண்ட் இருக்கு, 200 எம்எல்ஏ இருந்துச்சு. ஆனா 3 மணி நேரம் படத்தை பார்த்து பயந்தாங்க. ஏன் தெரியுமா? எம்ஜிஆர் அவர்களை நடிகரா பார்க்கல, ஒரு வீட்டுல அவருடைய பிள்ளையா பார்த்தாங்க. அவர் சொல்றது உண்மை நினைச்சாங்க. நான் திருப்பியும் பதிவு பண்றேன். எம்ஜிஆர்கள் இவர்கள் ஏன் ஜெயிச்சாரு? வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. 72ல 71ல 200 தொகுதி ஜெயிச்சுட்டாங்க. எம்ஜிஆரும் கலைஞரும் சேர்ந்த பிறகு 72ல
எம்ஜிஆர் துரோகி ஆயிட்டார் கலைஞருக்கு. அவர் வெளியே அமிச்சிடணும், கட்சியை கைப்பற்றிடணும், குடும்பத்துக்காக வளர்த்துடணும். வெளியே வந்த பிறகு தனிப்பட்ட முறையில் நம்ம அண்ணன் மாதிரியே கட்சி ஆரம்பிச்சார். கட்சி ஆரம்பிக்கும் போது மினிஸ்டர்ஸ் இல்ல, எம்எல்ஏ இல்ல, உங்களை மாதிரி இருந்த ரசிகர்களும் பொதுமக்களும் தாய்மார்களும் சேர்ந்தாங்க. அப்ப அவ்வளவுக்கு அதிகமான நெருக்கடி, அடிப்பாங்க, அடிதடி பண்ணுவாங்க, ரவுடிசம் பண்ணுவாங்க, படத்தை ரிலீஸ் ஓடப்பட மாட்டாங்க, அவர் பிரச்சாரத்துக்கு எல்லாத்தையும் முடக்குவாங்க. ஆனா 77 ரிசல்ட்ல ஒரு ஒரு அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள் எவ்வளவு இருக்கு, தமிழே பேச தெரியாதெல்லாம் வந்து பேசுவாங்க. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்ச பிறகு ஒரு வரலாறு உருவும் பொழுது ஒரு உண்மை என்னன்னா, எம்ஜிஆர் அவர்களிடம் உண்மை இருந்தது, திரு கருணாநிதி அவர்களிடம் பொய் இருந்தது. எப்பயுமே மக்கள் உண்மைக்காக தான் ஓட்டு போடுவாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், 77க்கு அப்புறம் 26ல தமிழக வெற்றி கழகம் அறுதி பெரும்பான்மையுடன் மிகப்பெரிய வெற்றி வரப்போகுது. மக்கள் அலைன்னு சொல்லுவாங்க, இத இட்ஸ் a people movement சொல்லுவோம், ஃபேமிலி வேவ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேமிலி வேவ் எங்க நடக்கும்னா 50 வருஷத்துக்கு ஒரு தாட்டி நடக்கும் வரலாற்றுல. இதை வந்து நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. நான் திருப்பி ஓப்பனா சொல்றேன், 10 நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. இப்ப கூட நான் தைரியமா சொல்றேன், அதுதான் திருநெல்வேலி தூத்துக்குடியோடைய மக்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தோடைய வெளிப்பாடு. 70% பெண்கள் தலைவரை பார்க்க வராங்க. அதுல பெண்கள் தான் இந்த கட்சியோட கட்டமைப்பே. தாய்மார்கள் அந்த கட்சியை உருவாக்குனது, நம்மளாம் கிடையாது. தாய்மார்கள் அவரை தன்னுடைய பிள்ளையா நினைக்கிறாங்க. இது நான் வில்லிவாக்கத்துல பார்த்தேன், பெரம்பூர்ல பார்த்தேன். நான் எந்த தெருவுல போறேனோ எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டு அம்மா, அக்கா, தங்கை, அப்பா முதற்கொண்டு குட்டி குழந்தைங்க கொண்டு, அண்ணே விஜய் அண்ணா பத்திரமா பாத்துக்கோங்க, நீங்க கூட இருங்க, நீங்க ஜெயிப்பீங்க, விஜய் அண்ணா முதலமைச்சர் ஆகணும் சொல்லக்கூடிய வலிமை எங்க இருக்குன்னா, அவங்க தன்னுடைய பிள்ளையாவும் அன்பாவும் நம்பிக்கையாவும் பாக்குறாங்க. திமுக அந்த நம்பிக்கையும் இல்ல, எதுவுமே இல்ல. கடைசி ஆயுதம் என்ன திமுக? ஆல்ரெடி நியூஸ் வந்துருச்சு, பெரம்பூர்ல 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. அப்படியே பேக்கேஜ் வில்லிவாக்கத்துக்கு அமிச்சுட்டாங்க 10,000 ரூபாய். ஃபர்ஸ்ட் எனிமி அண்ணன், ரெண்டாவது எனிமி நானு. நான் ஓப்பனாவே டிக்ளேர் பண்ணிட்டேன், வில்லிவாக்கத்துல 1 ரூபாய் எங்க அம்மாக்கு காசு கொடுக்க மாட்டேன். அங்க நிக்கிறதெல்லாம் எங்க அம்மா தானே வீட்டுல, நான் எதுக்கு காசு கொடுக்கணும்? எங்க அக்காக்கு நான் எதுக்கு காசு கொடுக்கணும்? என் தங்கச்சிக்கு நான் எதுக்கு காசு கொடுக்கணும்? அதேதான் எங்க அண்ணன் இங்க பெரம்பூர்ல 1 ரூபாய் காசு கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அவங்க பிள்ளைங்க நிக்குது, பிள்ளைங்க யாராச்சும் காசு கொடுப்பாங்களா? நீங்க வேணா திருட்டு திமுக இருக்கலாம், சொந்த அம்மாவே ஓட்டு போட மாட்டாங்க இந்த தாட்டி. திமுக இருக்கிற மாவட்ட செயலர் சொந்த அம்மா ஓட்டு போட மாட்டாங்க. டேய் ஏண்டா சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து நீ கெட்டு போயிட்டியாடா, ஒரு தாட்டி தோத்து போயிட்டு நல்லவனாடான்னு சொல்லிட்டு சொந்த மாவட்ட செயலரோட அம்மா வந்து மனசுக்குள்ளே நினைச்சுக்குவாங்க. தோக்கடிச்சிட்டு ஒழுங்கா உருப்படியா குடும்ப வேலையா பண்ணுன்னு தேர்ந்தெடுக்க போறாங்களா இல்லையான்னு பாருங்க ஒவ்வொரு எம்எல்ஏவும். அப்படி இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய முருகன், உதயநிதி ஸ்டாலின் சேர்ந்து எல்லாத்தையும் என்னென்ன வேலை பண்ணாங்களோ அதுக்கு சாட்சியே இருக்கு. இங்க இருந்து படம் ரிலீஸ் ஆன, பராசக்தி படம் ரிலீஸ் ஆனோடனே அந்த ஒட்டுமொத்த சினிமா எங்க போய் போனாங்க? பொங்கல் விழாக்கு டெல்லி போனாங்க. இப்ப தெரிஞ்சுச்சா கனெக்ட்? கரெக்டா எப்பவுமே திமுக தப்பு செஞ்சா மாட்டிக்குவாங்க, கரெக்டா மாட்டிக்குவாங்க. அவனுக்கு வந்து அவங்க அப்பா கலைஞர் மேலாம் கிடையாது, அவர் தப்பு செய்யறதெல்லாம் கரெக்டா வந்து மாட்டிக்காத மாதிரி செய்வார். இவர் எல்லா தப்பையும் செய்து மாட்டிக்கிடுவாங்க. அதுக்குதான் கரூர் எக்ஸாம்பிள். கரூர் தப்பு செஞ்சுட்டு முக ஸ்டாலின் போன் பண்ணி மகேஷ் அனுப்பினாரு பாருங்க, நடிச்சாரு பாருங்க ஒரு நடிப்பு. அன்னைக்கே முடிஞ்சிச்சு, அன்னைக்கே முக ஸ்டாலின் முடிச்சுட்டாரு. அன்னைக்கே மக்கள் அவர் மேல நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஐயா உங்களை ஓட்டு போட்டோமே, நல்லதுதானே செய்ய ஓட்டு போட்டீங்க, எதிர்கட்சியா நாங்க இருக்கிறோம், நாங்க தப்புனா நீங்க தப்புன்னு சொல்லுங்க. ஆனால் மக்களை பண வைக்கக்கூடிய அரசியலை கலைஞர் கூட செஞ்சதில்லை. ஆனால் திரு மு க ஸ்டாலின் செந்தில் பாலாஜியோட சேர்ந்து செஞ்சார். அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல. அப்ப நான் உண்மையை சொல்லவா? நான் சொல்லுனேன் தப்பு செஞ்சா வந்து மாட்டிக்குவாங்க அப்படின்னு. நீங்க திமுக ஜெயிக்கும் ஒரு 40 நாளுக்கு முன்னாடி டென்ட் என்ன சொன்னாங்க? இந்த பாருப்பா 26 கட்சி கூட்டணி உருவாக்கிட்டாங்க, அவ்வளவுதான்ப்பா, விஜய் அண்ணன் வந்து தனியா மாட்டிக்கிட்டாரு பா, எங்க ராயப்பண்ணங்கிட்டே தனியா மாட்டிக்கிட்டாருன்னு சொல்றீங்களா நீங்க? நீ கூட்டமாவே நில்லுங்க, நாங்க தனியாவே நிக்கிறோம், அப்புறம் ஏன் இவ்வளவு பதட்டம்? அப்ப அப்படி ஒரு டெண்டை கிரியேட் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு காலத்துல 26 கட்சி கூட்டணியை பாக்குறீங்களா? இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சார் எங்கேயாச்சும் எங்க பிரச்சாரம் பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? அவர் பேசுறது ஏதாவது தெரியுமா? எந்த டிவில பாக்குறீங்களா? இன்னைக்கு மத்தியானம் பார்த்துட்டு 102 பேர் பார்த்துட்டு இருக்காங்க, பரிதாபம். அதுவும் அவங்க ஐடிவிக்கு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயா என்ன பேசிட்டு இருக்காரு, தப்பா பேசிட்டா கட் பண்ணி ஒட்டணும். இன்னைக்கு தப்பாவும் பேசிட்டாரு. மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு வந்தாரு, அங்க இருந்து செய்தியாளர்கள் எல்லாரும் கேக்குறாங்க, நம்மளை பார்த்து செய்தியாளர்களை பேச முடியும், செய்தியாளர் கேட்கறாங்க,
சார் சிஎம் சார் எங்க இருந்து வரீங்க? ட்ரெயின்ல இருந்து தான் வரேன். ஐயா, மெட்ரோல இருந்து வந்தா ட்ரெயின்ல இருந்து வரப்ப கப்பல் இருந்தா வருவாங்க. அந்த செய்தியாளர் என்ன ஒரு அழகான கேள்வி கேட்கிறாரு. சிஎம் ஸ்டாலின் சார் என்ன பதில் சொல்றாரு? அந்த செய்தியாளரும் அப்படிங்களா நன்றியான்னு போயிட்டு வர. அப்பா என்ன ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் நடத்திட்டு இருக்காங்க நம்ம சிஎம் ஸ்டாலின் சார் கிட்ட. ஆனா நம்ம தலைவரை பார்த்து செய்தியாளர்கள் 200 பேர் உட்கார்ந்துகிட்டு அவர் பத்திரிகையாளர் பார்க்க மாட்டேங்கிறாரு. பத்திரிகையாளர் பார்க்கும் போது காசு வாங்கி மாசம் 2 லட்சம் 5,000 வாங்கி 5 லட்சம் வாங்கிட்டு இருக்க உங்களுடைய வாடகை வாங்கிட்டு எங்க தலைவர் பேச மாட்டாரா? மக்கள்கிட்ட சைட்டா பேசுவாரு. எங்க தலைவர் மக்கள்கிட்ட சைட்டா பேசுவாரு. மக்கள் தப்புன்னு சொன்னா அதை உடனே அடுத்த மீட்டிங் திருச்சிருவாரு. நீங்க எத்தனை மீட்டிங்லயும் பாருங்க, ஏதாச்சும் தப்புன்னா உடனே பதில் கொடுப்பாரு. அந்த அளவிற்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு அவர் மக்களோடு இருக்கிறார். அப்ப இந்த எங்க இருந்து வரீங்க கேட்டா ட்ரெயின்ல இருந்து வரேன். இந்த மாதிரி பிரஸ் கான்ஃபரன்ஸ் நமக்கு தேவையில்லை. நம்ம மக்கள்கிட்டே போவோம். அண்ணா சொன்ன மாதிரி மக்களோட இருப்போம், மக்களோடய போவோம். நீங்கள் ஜனநாயகன் படத்தை 3 மணி நேரம் அந்த படத்தை ஃபுல்லா கூட ரிலீஸ் பண்ணலாம். தலைவர் மட்டும் இல்ல, தமிழகத்தினுடைய ஒவ்வொரு குடும்பமும் அதுல ஒரு சீன் கூட போன் எடுத்து பார்க்க மாட்டாங்க. என்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆகுதோ அதுக்கு அவருக்கு ஒரு ராசி இருக்கு. இந்த ஆட்சி முடிஞ்சு இந்த குடும்பம் துரத்தி அடிக்கப்பட்டு அவர் முதலமைச்சராக உட்காரும் பொழுது அங்க படம் ரிலீஸ் ஆகும் பாருங்க, அப்பதான் உண்மையான ஜனநாயகம். அந்த படத்தோட பேர் என்ன தெரியுமா? உங்களுக்கே தெரிஞ்சுக்கோங்க, ஜனநாயகம். ஜனநாயகம் எப்ப ரிலீஸ் ஆகணும்? இந்த திமுக தீய சக்தி ஒளிஞ்சு போனோம். இந்த குடும்பம் இருக்கு பாருங்க, 70 வருஷமா மக்கள் கிட்ட பொய் சொல்லி எதிர்கட்சியா இருக்கும்போது நானே ஏமாந்துட்டேன். அதனாலதான் அங்க இருந்தேன். திடீர்னு நீட்டுக்கு எதிராக போராடுவாங்க. நான் நினைச்சேன் ஓகே பரவாயில்ல, அன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் பிஜேபி கூட சேர்ந்துட்டாங்க, அதனால இவங்களோட சேர்ந்து வேலை பார்ப்பேன். ஏன்டா எல்லாரும் கேட்பாங்களே நீங்க அவங்களோட தான் இருந்தீங்க, அவங்களோட எந்த காலகட்டத்தில் இருந்தேன்? நானு எதிர்கட்சியா இருக்கும் போது இருந்தேன். அப்ப எல்லோரும் தான் இருந்தோம். 21ல திமுக வரணும்னு தான் எல்லோரும் ஓட்டு போட்டோம். ஏன்? ஒரு பாலியல் பலாத்கார பிரச்சனைனா முக ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவரை போய் கொஸ்டின் கேட்பாரு. நீட்டு பிரச்சனைனா ஒன்றிய அரசுக்கு எதிராக கொஸ்டின் கேட்பாரு. 8 வழி சாலைனா விவசாயிகளுக்காக போராடுவாரு. ஆனா ஜெயிச்ச பிறகு டாஸ்மார்க்கு எதிராக போராடுவாரு, கஞ்சாக்கு எதிராக போராடுவாரு, பொள்ளாச்சியில பாலியல் பலாத்காரத்துக்கு எதிராக போராடுவாரு. ஆனா பொள்ளாச்சியில போராடின முக ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடியில கழிவறை இல்லாமல் கற்பழிக்கப்பட்டு கொன்ன ஒரு பொண்ணுக்கு வீட்டுக்கு கூட போல. பாத்தீங்களா? இதுதான். இத நான் 1 மாசத்திலே புரிஞ்சுக்கிட்டேன். இவங்க போற வழி தப்பு. நிறைய பேர் சொல்றாங்க அது கேட்டாரு. ஒன்னும் நான் கேட்டதில்ல. எதிர்கட்சியா இருக்கும் பொழுது எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதுக்காக போராடணும். ஆளுங்கட்சியான பணபலத்துக்கும் ஊழலுக்கும் போடும்போது அங்க நான் இல்ல. ஏன்னா நான் அரசியலுக்கு வந்தது எங்க அம்மா 5 வயசுல சாவை பார்த்து நான் அரசியலுக்கு வந்தவன். 15 வயசுல பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டேன். எங்க அம்மா மாதிரி ஒரு பெண்மணி இறக்க கூடாது. இதுதான் என்னுடைய அரசியலுடைய அடிப்படையே. ஒரு சாதாரண விவசாயி எங்க அம்மா. கடன், சாதிய கொடுமை எல்லாத்தையும் பார்த்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க என் கண்ணு முன்னாடி. அப்ப நான் முடிவு பண்ணேன், 15 வயசுல பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சேன். அப்ப நான் முடிவு பண்ணேன், படிச்ச சாதிய வன்கொடுமை இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது. எங்க அம்மா லாஸ்டா சொன்னாங்க, உண்மையாரு தைரியமாரு போராடு. நான் போராட முடியல, அதனால நான் கிளம்புறேன். ஆனா எங்க பெரியம்மா தெலுங்குவதி ஐபிஎஸ் போராடி தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஐபிஎஸ் ஆனாங்க, ஒரு பெண்ணா. எனக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிள். இந்த சமூகம் சாதியிலையும் மதத்திலையும் ஆண் பெண் ஏற்றத்தாழ்விலும் இன்னைக்கு வரைக்கும் பெண்களை ஒரு பிரஷராவே வச்சிட்டு இருக்கு. அதுக்காக தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையே உருவாச்சு. அதுக்காக தான் போய் என்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சேன். அண்ணன் கூப்பிட்டாரு, ஒரு நல்லவர் கூட சேர்ந்தேன். ஒரு நல்ல ஆட்சி உருவாக்குறதுக்கு அண்ணன் கூட எப்பயும் நிப்பேன். நான் எப்பயுமே பதிவு பண்ணுவேன். நீ எங்க அண்ணனை டச் பண்ணணும், விஜயனை டச் பண்ணா அதை ஃபர்ஸ்ட் டச் பண்ணிட்டு என் கழுத்தை வெட்டிட்டு அதுக்கப்புறம் டச் பண்ணு. முடிஞ்சா டச் பண்ணு. ஏன்னா ஆதவ மாதிரி இங்க கோடானு கொடுங்க தாய்மார்களும் நம்மளுடைய சகோதரர்களும் எங்க அண்ணன் பண்ண நிக்கிறாங்க. ஒரு பாட்டு இப்ப ஒரு பாட்டு வந்துச்சு, நான் தன்னந்தனி ஆளு ஏளனமா பாரு, கொஞ்சம் நவுந்து நின்னா 8 கோடி பேரு. தம்பி அது பாட்டு கிடையாது, உண்மை. நமக்கு பூத் கமிட்டி இருக்கா, கட்டமைப்பு இருக்கா, இவங்களுக்கு எலெக்ஷன் ஒர்க் தெரியுமா? நீங்க 23 காலை 8ஆம் தேதி பாரு, இங்க இருக்க மொட்டை மால இருக்க அந்த குழந்தை தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு 10 வயசு குழந்தை ஒட்டுமொத்த குடும்பத்தை கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். இங்க பூத் எல்லாம் தேவையில்லை. ஒவ்வொரு குடும்பம் முடிவு பண்ணிட்டாங்க, நீ காசு கொடுத்தாலும் வாங்கிட்டு, ஆமா நம்ம காசு தான் கொள்ளடிச்சாங்க, தம்பிக்கு ஓட்டு போடுவோம், என் பிள்ளைக்கு ஓட்டு போடுன்னு மாத்தி போயிட்டே இருக்க போறாங்க. இந்த மாதிரி எப்படி கலைஞர் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை பெட்டியை தூக்கிட்டு ஓடினாரோ,
இன்னைக்கு ஆன்லைன்ல மொத்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அவரு கஷ்டப்படட்டும், அவருக்கு நஷ்டமாகட்டும், அவர் அலவுட்னு நினைக்கிறாரு. தம்பிங்களா, அந்த ராயப்பன் படத்துல அந்த போலீஸ் மீட்டிங்ல அப்ப உதயநிதி மாதிரி ஒரு பையன் பேசுவான், தேவையில்லாம வார்த்தை விட்டுருவான். அதுதான் நம்ம உதயநிதி. இந்த மாதிரி ஆன்லைன்ல படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. முடிஞ்சிச்சு. அன்னைக்கு அந்த படத்துல என்ன பண்ணாரோ 23 அப்புறம் நீங்க உங்களுக்கு தெரியும். ஜனநாயகன் படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்கல்ல, ரெட் ஜெயிண்ட்டும் உதயநிதி அவர்களும் மு க ஸ்டாலின் குடும்பம் பண்ணிட்டாங்கல்ல, இந்த நீதிக்காகவே மக்கள் உங்களை தூக்கி எறிவாங்க. கரூருடைய சம்பத்துக்காகவே தூக்கி எறிவாங்க. கரூருடைய சம்பவம் திரு செந்தில் பாலாஜி அவர்களால் நிகழ்த்தப்படலன்னா பெரிய கட்டமைப்பு. செந்தில் பாலாஜிக்கு எத்தனை ஆயிரம் கோடி இருக்கு? 10 ரூபாய் பாட்டில் வித்து எத்தனை ஆயிரம் கோடி பணம் இருக்கு? 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடி. ஏன் கரூர்ல சொந்த ஊரை விட்டுட்டு கோயம்புத்தூர் ஒன்னாரு? கோயம்புத்தூர் நான் கேக்குறேன், திமுக அந்த திமுக இருக்க ஊடகத்துல உட்காந்து 200 பேர் உட்காந்துக்கிட்டு வாடகை வாய் பேசிட்டு இருக்காங்க பாருங்க. தயவு செஞ்சு இன்னும் 10 டிவி பார்க்காதீங்க. அவங்கள பார்த்து நான் கேக்குறேன், திமுக பெருசா ஜெயிக்க போகுது அப்படின்னா மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு செந்தில் பாலாஜி பத்தி பெருமையா சொல்லுவார். இவர் தான் பயங்கரமா எலெக்ஷன் ஒர்க் பண்ணுவாரு, பூத்துல 10,000 காசு கொடுத்து ஜெயிக்க வச்சிருவாருன்னு சொல்லக்கூடிய செந்தில் பாலாஜி சொந்த தொகுதியை விட்டு கோயம்புத்தூர் ஏன் போனோம்? ஏன்னா பை எலெக்ஷன்ல 10,000 கொடுத்து ஜெயிச்சிடலாம், உள்ளாட்சி தேர்தல் ஜெயிச்சிடலாம். ஆனா 234 தொகுதிக்கும் சரி சமமா ஒரு நல்ல தேர்தல் அதிகாரி வந்து, நல்ல போலீஸ் ஆபீசர் வந்து எலெக்ஷன் நடத்தி ஒரு நல்ல தலைவர் வந்தால், ஒரு நல்ல தலைவர் எங்க அண்ணன் விஜய் என்ன மாதிரி வந்தா அப்ப தெரியும் ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிதான் 2234 தொகுதியிலையும் 26ல ஒரு பெரிய நம்ம வெற்றி வர போறோம். இந்த அழுத்தங்கள், அவருடைய கண்ணீர் அதெல்லாம் தூக்கி போட்டார். ஏன் தெரியுமா? அவருக்கு கண்ணு முன்னாடி நிக்கிறது அவருடைய படமோ அவரு அவருக்கு கண்ணு முன்னாடி நிக்கிறது அவருடைய படமோ இல்ல அவருடைய விமர்சனமா கிடையாது. தூத்துக்குடியில என் தங்கை கொல்லப்படும் பொழுது இந்த அரசு என்ன செஞ்சுச்சு? ஒரு விவசாயி நெல்லை விற்க முடியும் போது இன்னைக்கு ஊழல் இருக்காங்களே, இந்த அரசு என்ன செஞ்சுச்சு? அப்ப ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு மாற்றத்துக்காக வந்திருக்கார். அதுல நிர்வாகம் எப்படி இருக்குன்னா டிக்ளேர் பண்ணிட்டாரு, 1 ரூபாய் நான் தொட மாட்டேன், அரசு நிர்வாகத்தில இருந்து நான் ஊழலே செய்ய மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணிட்டார். அந்த மாதிரி ஒரு வலிமையான தலைவர். லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா சர்வே வந்து டெல்லி இங்க பொய்யா சொல்லிட்டு இருக்கான். நம்மளுடைய சர்வே சொல்லிடுறேன், குறைஞ்சபட்சம் 85% இருந்து 88% தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்க இந்த எலெக்ஷன்ல. குறைஞ்சபட்சம் 90% அது ரீச் ஆனாலும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பெண்களும் இளைஞர்களும் முதல் முறை எல்லோரும் வந்து ஓட்டு போட போறாங்க. எல்லோரும். அதுல சென்னையில் 55% தாண்டாது. எழுதி வச்சுக்கோங்க, சென்னையில 80% ஓட்டு தாங்கும். பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா 90% மேல போயிட்டே இருக்கும். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அவ்வளவு கோவம் இந்த ஆட்சி மேல, இந்த குடும்பத்து மேல அவ்வளவு கோவம். அப்படி தமிழ்நாட்டில் முதல் முறையா 85% இருந்து 88% ஓட் பேங்க் வரும் பொழுது நம்ம தனி பெரும்பான்மையுடன் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவோம். பஞ்சாப்ல அப்படிதான் சொன்னாங்க, ஜெயிக்க மாட்டாங்க ஆம் ஆத்மி, சின்ன பசங்க இவங்க ஜெயிப்பாங்களான்னு. அடிச்சு நேஷனல் பார்ட்டி, பிஜேபி, காங்கிரஸ் எல்லாம் அடிச்சுட்டு ஒரு யங் பார்ட்டி வந்து ஜெயிச்சுட்டு போயிருந்தாங்க. இதுதான் களத்துல நடந்துகிட்டு இருக்கு. நான் திருப்பியும் சொல்றேன், குறைந்தபட்சம் மிகப்பெரிய பெரும்பான்மையுடன் நம்ம ஜெயிப்போம். இன்னும் அண்ணன் 7 ஊருக்கு போயிட்டு வந்தா போதும். ஸ்வீப் சொல்ற மாதிரி ஸ்வீப், ஃபேமிலி ஸ்வீப்னு சொல்லுவோம். அதாவது வேவ்னா என்னது? அலை, குடும்ப அலையை உருவாக்கக்கூடிய ஒரு அரசியலை 77க்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் அண்ணன் அவர்கள் உருவாக்கிட்டாங்க. இது பெரம்பூர்ல இருந்து நம்ம ஆரம்பம், களப்பணி நேத்துல இருந்து ஆரம்பிச்சிடும். நம்மளும் பூத்தா ஒரு பூத்துக்கு குறைஞ்சபட்சம் 20 பேர் போங்க. 300 பூத்துன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 6000 பேர் கிரவுண்ட்ல இருக்கணும். நீங்க வீடு வீடா போங்க, விசில கொடுங்க, எல்லாம் கொடுங்க. அவன் 10,000 ரூபாய் கொடுக்கட்டும், நம்மளுடைய செலவு 2 ரூபாய் ஒரு விசிலுக்கு, அது போதும். ஆட்சியை தூக்கி எறிஞ்சு இந்த குடும்பம் எந்த காலத்திலும் திரும்பி ஆட்சிக்கே வர முடியாது. மன்னர் பரம்பரை ஒழித்த திரு விஜய் அவர்கள் வரலாறு சொல்லும். எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அண்ணன் ஐயா எம்ஜிஆரால அதை முடியல, வயசுல சீக்கிரம் இத இறந்துட்டாரு. அதே மாதிரி அம்மா ஜெயலலிதாவும் சீக்கிரமா இறந்துட்டாங்க. ஆனால் அதுக்குதான் 2 பேரும் சேர்த்து வச்சு, ஒன்னு தைரியம், ஒன்னு அன்பு. எம்ஜிஆர் அன்பு, அம்மா ஜெயலலிதா. ஜெயலலிதா அம்மா இல்லாத குறைய அண்ணன் தீர்த்து வைப்பாரு, கவலையே படாது. பெருமை அது இபிஎஸ் எல்லாம் அவங்க எல்லாம் அவுட்டு, அதெல்லாம் விட்டுருங்க.
ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த உருவத்தை நீங்க பாப்பீங்க. நம்மளுடைய ஆட்சி அதிகாரத்துல மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. நம்மளுடைய களப்பணியை நம்ம செய்வோம். பெரம்பூர்ல ஆரம்பிப்போம். சென்ட் ஜார்ஜ் கோட்டையில அண்ணனை உட்காரத்துக்கான வேலையை நம்ம செய்வோங்கிறத உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.